ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம். பீன்ஸ் இங்கே பாருங்கள். பீன்ஸ் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸ் வந்து நான் அந்த 1/4 கிலோ எடுத்துருக்கேன். ஆயில் தேவை, மல்லித்தூள் தேவை, மஞ்சத்தூள் தேவை, மிளகாத்தூள் தேவை, இது வந்து மிளகு சீரகத்தூள் தேவை, கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, உப்பு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆயிலை ஊற்றிக்குவோம். ஆயில் வந்து நல்லா கொதி வரட்டும். ஆயில் வந்து சூடு வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுருவோம். குறைச்சே போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் இருக்காது. பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். மிளகு சீரகம் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு 2-3 விசில் நல்லா மசிஞ்சு வைக்கணும். சூப்பராக இருக்கும். நான் வந்து குக்கர் மூடியை போட்டேன். வெந்துருச்சு. நம்ம வந்து பார்ப்போம். இது பாருங்கள், சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இதில் வந்து கருவேப்பிலை பொரியல் போட்டு நம்ம தான் கருவேப்பிலை போட்டேன். இது